உலகத்திலே பாப்புலரா இருக்க கேம்ல ஒரு கேம் தான் இந்த கிரிக்கெட். இந்த கிரிக்கெட்லயே ரொம்பவே பாப்புலரா இருக்க ஒரு லீக் எதுனா ஐபிஎல், இந்தியன் பிரீமியர் லீக். ஐபிஎல்ல கரண்டா ஒரு 10 டீம் இருக்குங்க. அந்த 10 டீமோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் யார் யாருன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 5 டைம் சாம்பியன்ஸான சென்னை சூப்பர் கிங்ஸ், அதாவது சிஎஸ்கே. இந்த டீமோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் யாருன்னா ஜோஸ் ஹேசல்வுட். இவர் 2021ல அப்பதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ட்ராஃபி அடிச்சாங்க. அந்த ஒரு டீம்ல இவர் தான் ஒரு பிரைம் பவுலரா இருந்தாரு. அந்த டீமோட மெயின் பவுலராகவும் இருந்தாரு. இந்த மாதிரி பவுலரா அவங்க விட்டுருந்தாங்க. இவர் ஆர்சிபிக்கு போயிட்டு ஆர்சிபி இப்போ பேக் டு பேக் சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. ரெண்டாவது 5 டைம் சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ். இந்த ஒரு டீமும் ஒரு கோட் டீமா இருந்திருக்கு ஐபிஎல்ல. இந்த ஒரு டீமோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் யாரு இருக்காருன்னா யுஸ்வேந்திர சகல். 2013ல இவரை விட்டாங்க. இவருக்கு பெருசா சான்சஸ் அந்த டைம்ல கொடுக்கல. பட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. இவர் தான் ஐபிஎலோட ஒரு லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்காரு. மூணாவது எந்த ஒரு டீம்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், அதாவது கேகேஆர். இந்த ஒரு டீமோட ஃபர்ஸ்ட் ரிலீஸா யார் இருந்தாருன்னா த யூனிவர்சல் பாஸ் கிறிஸ் கெயில். 2011ல இவர் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரலையும் ஒரு அந்த டீம்ல தான் இருந்தாரு. அதுக்குன்ட்டு அவர் என்னதான் ஐபிஎல்ல பண்ணாரு எல்லாருக்குமே தெரியும். ஐபிஎலோட ஒன் ஆஃப் த லெஜெண்ட். நாலாவது எந்த ஒரு டீம்னா ஆர்சிபி, அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இந்த டீமோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் யாருன்னா 2017ல இந்த ஒரு பிளேயர் ரிலீஸ் பண்ணாங்க. வேற யாருங்க, கேஎல் ராகுல், பெங்களூரு பாய். ஐபிஎல்ல கன்சிஸ்டன்சியா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ஐபிஎலோட இவரும் ஒன் ஆஃப் த லெஜெண்டா உருவாயிட்டு இருக்காரு. அஞ்சாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த ஒரு டீமோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் யாருன்னா இப்ப கரண்ட் எராவோட கிரேட்டஸ்ட் ஸ்பின்னரா இருக்காரு ரஷீத் கான். இவர் 2022ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவர் ரிலீஸ் பண்ணாங்க. இவரும் இப்ப ஐபிஎல்ல ரொம்பவே டாமினேட் பண்ணிட்டு ஒரு பவுலரா இருக்காரு. ஆறாவது எந்த ஒரு டீம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த ஒரு டீமோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா ஜோஸ் த பாஸ். இவர் எப்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னா 2021ல. இவரும் ஒன் ஆஃப் த கோட் பிளேயரா இருக்காரு வேர்ல்ட் கிரிக்கெட்ல. மாடர்ன் T20 பேட்ஸ்மேன்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர் இவர் தான்.